ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு குட்டி போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்காக நான் 3 சுட்டி உளுந்த ஊற வச்சு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 6 பச்சை மிளகாய், இதுவும் நறுக்கி போடலாம், ஆனால் நான் உளுந்துலையே அரைச்சிக்குவேன். சீரகம் கொஞ்சம், குருமிளகு கொஞ்சம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வடை இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்து நல்லா தண்ணியை தெளித்து பந்தாட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு குண்டாவில் கொட்டிட்டு அது கூடவே சோடா உப்பு, சீரகம், குருமிளகு, இந்த உளுந்து போண்டாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் எடுத்து இப்படி போடையில் மாவு பந்தாட்டை விழுகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உளுந்து வடை நல்லா மொறுன்னு இருக்கும். ஒரு வானிலையில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து குட்டி குட்டி போண்டாவாக போட்டு கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பிடாதீங்க. இந்த உளுந்து அதிகமாக பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இடுப்பு வலி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது அவ்வளோ சீக்கிரம். அதே மாதிரி ஈவினிங் டீ பிரேக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது நான் இப்போது பொங்கலுக்காக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, பாய். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே.